பாத்துட்டியா? போய். போ. அடுத்து வா. ஐயோ, கடல் வா, பாரு. போ, போ. காசு கொடுத்தியா? போ. போதுயா. வா, 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 வா. பாத்து போயிட்டே இரு. இது பொண்ணு இல்லையா, கடல் பாத்து தண்ணி. போய் சீக்கிரம். கும்பளைங்க போ. எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, அந்த காலத்துல கடல்ல எக்கச்சக்கமான கடல் கண்ணி இருந்துச்சான். இந்தியாவுல இப்பெல்லாம் இதெல்லாம் இல்ல. நம்ம முத்தலகு போட்ட வலையில எப்படியோ ஒண்ணு மாட்டிருச்சு. வாய் இருக்கு, மூக்கு இருக்கு, கண்ணு இருக்கு. இந்த கடற்கண்ணி பேசுமா? தண்ணியில் தாண்டா பேசும். யார் கூட? இன்னொரு கடல் கண்ணியோட. எந்திரிச்சு உட்காந்துருச்சு. பயமா இருக்கு. வா, 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 இப்படி வா. டேய், முதலாளி இருந்தா ஓடியாங்க. ஓடுங்கடா. என்னடா இங்க வேடிக்கை? எவன்டா என்ன கெடுத்துறது? விடு. முத்தழகு, நான் தான் உன்னை கட்டு மரத்தை தொடக்கூடாதுன்னு சொன்னேன். யாரை கேட்டு தொட்ட? அன்னைக்கு என்னவோ அத்தனை பேருக்கு முன்னால எங்க உழைப்புக்கு என்ன வேலை, அவ எங்க வலைய மட்டும் அறக்கல, எங்க தொழிலையே அவமானப்படுத்திட்டா, அதுக்கு விலையே இல்லை, அப்படி இப்படின்னு தாமு தூமுன்னு குவிச்ச. இப்படி ராத்திரில யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா கட்டு மரத்தை எடுத்துட்டு கடலுக்கு போறதா உங்க தொழில? நான் முத்தழகு மேல கோபமா வந்தது உண்மைதான். ஆனா இப்படி ஒரு அழகான முத்த கடல்ல இருந்து அள்ளிட்டு வரான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முத்தழகு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நான் என் பொருளை கொண்டு போலாமா? என்னப்பா பாக்குற? கடல்ல வீசுற வலையில கிடைக்கிற எல்லா பொருளும் எனக்கு தான் சொந்தம் எழுதி கொடுத்த மறந்துட்டீங்களாப்பா? நான் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுறேன். அதுக்காக தான் கூட்டு போறேன். வா. தமிழ் தெரியல முத்தழகு? நம்ம ஊர் கடல்ல தானே பிடிச்ச, அப்ப தமிழ் தெரியும். வா. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். இனிமே நீங்க கட்டு மரத்தை தொடலாம். வழக்கம் போல கடலுக்கு போகலாம். என்னடா என்ன முதலாளி விஷயத்தை ஏற்கனவே அவனுக்கு 3 நாள் கடலுக்கு போகாம எனக்கு ஏற்பட்ட லாஸ். நான் தண்ணிக்கு போறேன். நீ அழகான இருக்க. எப்படி அவனை மறுபடியும் படத்தோட வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதை வச்சு அவனை கவுத்துட்டேன். எப்படி? ஜனங்களை கவுத்தாதானே பெரிய மனுஷனா முடியும். அதுதான் நீ பெரிய மனுஷன்.